கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். கிருஷ்ணகிரி திமுகவோட கோட்டை இல்ல, வெறும் பொட்டை தான். சுடலை பாபா கேங்ல கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ மதியழகன் என்ன பண்றாருன்னு பாப்போம். ஒன்னும் பண்ணல, இருந்தாலும் பாப்போம். தனக்கு சொந்தமா இருக்க மாங்கூல் ஃபேக்டரி, கிரானைட் ஃபேக்டரி வச்சுக்கிட்டு கோடி கணக்கில் கல்லா கட்டிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்ல, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்லயும் கமிஷன் பார்த்து ஏப்பம் விட்டுட்டு இருக்காரு எம்எல்ஏ மதியழகன். தமிழ்நாட்டோட மாம்பழம் தலைநகர் தான் கிருஷ்ணகிரி மாவட்டம். கடந்த 2 வருஷமா மாம்பழங்களுக்கு உரிய விலை கிடைக்காததால ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால விவசாயிகள் விளைந்த டன் கணக்கு மாம்பழங்களை ரோட்ல கொட்டி போராடினாங்க. அந்த கொடுமையை நியூஸ்ல பார்த்திருப்போம். மாம்பழ விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றல. தொகுதிக்காகவும் தொகுதி மக்களுக்காகவும் எம்எல்ஏ எதுவுமே செய்யல. போச்சம்பள்ளியில புதிய ஊராட்சி ஒன்றியம் அரசு கலைக்கல்லூரி அமைக்கப்படும் சொன்ன வாக்குறுதி 5 வருஷம் ஆச்சு, இன்னும் நிறைவேறல. சாகுபடி விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தனி காப்பீட்டு திட்டம் கொண்டு வரப்படும் பில்டப் விட்டாரு. படைதலாவ் ஏரி கால்வாய் திட்டமும் என்ன நிலைமையில இருக்குன்னு அவருக்கே தெரியாது. சட்டசபையில தொகுதியை பத்தி பேசாம 3வது குழந்தைங்க பெத்துக்கிறவங்களுக்கு அரசு சலுகை அறிவிக்க வேண்டும் வேற பேசினாரு. எந்த ஆசையில அப்படி பேசினாருன்னு தெரியல. ஸ்டாலினும் ஒரு விழாவுல 16 குழந்தைங்க பெத்துக்கோங்கன்னு சொல்றாரு. இனிமே திராவிட முன்னேற்ற கழகம் குழந்தைங்க முன்னேற்ற கழகம் ஆயிடும் போல. எம்எல்ஏ மதியழகன் கிட்ட பர்கூர் தொகுதி மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுது. மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டைய தூக்கி போடுற மாதிரி எம்எல்ஏ மதியழகன் கொட்டைய கூட விடாம மக்கள் வரி பணத்தை முழுங்கிட்டாரு. பர்கூர் தொகுதி திமுக கோட்டை இல்ல, ஓட்டைன்னு வர்ற எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் அவருக்கே தெரியும். திமுகவே ஊழல், ஊழல்லாம் திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.